இனிய காலை வணக்கம். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் செஷனரிஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. சங்கர், யூசுவலாவே நம்ம ஒரு 3 சீசன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். குளிர்காலம், கோடைக்காலம், மழைக்காலம். ஸோ இப்போ நம்மளுக்கு செம்மையா சம்மர் கொளுத்திட்டு இருக்கு. ஸோ கோடை காலத்துல இருக்கும். ஒவ்வொரு சீசன்லயுமே ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ நம்மளுக்கு அந்த சீசன் ஸ்பெசிஃபிக்கா வரும். அண்ட் முக்கியமாக இந்த கோடை காலத்துலலாம் எலி, நாய் இதெல்லாம் கடிச்சிருச்சுன்னா நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் பரவுது. பொதுவாகவே இந்த கோடை காலம் அப்படின்னு சொல்லும் போதே அதுக்குன்னே ஒரு சில பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு உடல் ரீதியாக வரதான் செய்யுது. ஸோ இந்த மாதிரியான தருணத்தில் நம்ம என்ன செய்யணும், இதை பற்றின விழிப்புணர்வு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அண்ட் ஒரு சில இடங்கள்ல பூனை கடிச்சிருச்சுன்னா கூட இந்த மாதிரியான நீங்க கூட எனக்கு ஒரு ஸ்டோரி சொன்னீங்களே. நான் எப்பமா சொன்னேன்? சரி, ஓகே, ஏதோ ஒன்று சொன்னேன். சரி, சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி நாய்க்கடி, எலிக்கடி, பூனைக்கடி இதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பற்றின டெஃபினெட்லி அவேர்னஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. அண்ட் ரெண்டாவது, இந்த சிக்கன் பாக்ஸ், ரேபீஸ் இதெல்லாம் எதனால வருது, அண்ட் அக்கின்னு சொல்லக்கூடிய ஹெர்பஸ் ஜாஸ்டர் அப்படின்ற இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் பரவக்கூடிய ரீசன்ஸ் என்ன, வந்தா இம்மிடியட்டா என்ன நம்ம செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் நம்மளுக்கு தேவைப்படுது. இதே மாதிரி நான் சில விஷயங்கள் சொல்றேன் பாரு. அதாவது நிமோனியா, அப்புறம் நுரையீரல்ல வர்ற நோய்களை எப்படி எதிர்கொள்றது, டிடி இன்ஜெக்ஷன் எதுக்கெல்லாம் போடணும், அது எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை போட்டுக்கணும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. அப்புறம் கோடை காலத்துல இந்த ஃப்ளூ காய்ச்சல் பரவுது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பரவுது, எப்படி பரவுதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு. இந்த தொற்று நோய்க்கான அறிகுறி என்ன, இது எப்படி நம்ம எதிர்கொள்றது, எப்படி நம்ம தடுக்கிறது, வராம எப்படி தடுக்கிறது, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கமான ஒரு பதில் சொல்றதுக்காக நம்ம ஸ்டுடியோவுக்கு ரொம்ப பிரபலமான புகழ்பெற்ற தொற்று நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுரேஷ்குமார் வந்திருக்கிறாரு. லெட்ஸ் வெல்கம் டாக்டர் சுரேஷ்குமார் சார். எப்படி இருக்கீங்க? வெளியில ஹாட்டா இருந்தாலும் நல்லா கூலா நல்லா இருக்கேன். வேற லெவல்ல இருக்கீங்க சார். சார், ஆக்சுவலா அதை பத்தி தான் நான் கேட்க வந்தேன். இப்போ மழைக்காலம், பனிக்காலம் அப்படின்னா அதுல தொற்று நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால ஓகேங்களாம். இது வெயில் காலம், இந்த காலத்திலையும் பயங்கரமா தொற்று நோய்கள் பரவுற மாதிரி இருக்கு. இதுக்கான ரீசன் என்ன, இது எப்படி தடுக்கிறது? இப்போ இந்த ரீசன்ட் டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பருவ காலம் கிளைமேட் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால பார்த்தா பேட்டர்ன்ஸே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி முன்ன இந்த பனிக்காலம், மழை காலத்தில் தான் ரொம்ப தொற்று நோய்கள் வரும் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ ஹாஃப் லைட் நீங்கள் லாஸ்ட்டு இந்த 5 இயர்ஸ் பேக் கொரோனா பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, கொரோனா வந்ததே மார்ச் ஏப்ரலில் தான் ஆரம்பிச்சது. ஸோ இப்போ பருவமாலம், அந்த கிளைமேட் சேஞ்சஸ் ஆரம்பிச்சிச்சு. அந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால உங்களுக்கு லாட் ஆஃப் சேஞ்சஸ் இப்போ ஆறிருக்கு. அதனால் பர்டிகுலராக எப்போவுமே வெயில் காலத்தில் இந்த சிக்கன் பாக்ஸ் காமனாக இருக்கும். இப்போ ஃப்ளூ யூஸ்வலாக வெயில் பட்டா செத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ ஃப்ளூவும் சர்வே ஆக கற்றுக்குச்சு. நம்ம எப்படி சர்வே ஆகிறோமோ அதுவும் சர்வே ஆக கற்றுக்கிட்டதால அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸை பார்க்க ஆரம்பிக்கிறோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெயிலில் நமக்கு மட்டும்தான் மைண்ட் அஃபெக்ட் ஆக மாட்டேங்குது, அனிமல்ஸோடைய பிஹேவியரும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதுங்களை எராட்டிக்காக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்குது, ஸோ கடிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி லாட் ஆஃப் சேஞ்சஸ் வி ஆர் சீயிங். பேசிக்காக எல்லாமே கிளைமேட் சேஞ்சஸ்னால இப்போ ஃபுல்லாகவே பேட்டர்ன்ஸ் மாறின மாதிரி நாங்கள் பார்க்குறோம். அண்ட் நீங்கள் இந்த நாய்க்கடி இதை பற்றிலாம் சொன்னீங்க. ஜென்ரலாகவே இப்போ ஒரு நாய் நம்மளுக்கு கடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு தடுப்பூசி போட்டிருக்காங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஒருவேளை தடுப்பூசி போட்டிருந்தா கூட நம்மளுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வருமா? ஸோ ஹவு டு வி டீல்? இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மினலாக தான் கேட்போம். அந்த நாய்க்கு வெறி பிடிச்சிருக்கா, வெறி பிடிக்கலையா, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்று வேக்சின் பண்ணியிருந்தால் அதுக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷன்ஸ் உண்டுன்னு. பட் நம்ம டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் அகெயின் பார்த்தா கொரோனா காலத்தில் எத்தனையோ பேர் வேக்சின்ஸ் போட்டோம். எல்லாருக்கும் வேக்சின் போட்டதுக்கப்புறமும் கொரோனா வந்தது. ஸோ வேக்சின் பார்த்தா 100% ப்ரொடெக்ஷன்ஸ் கிடையாது. அந்த நாய்க்கு நான் வேக்சின் போட்டேன், ரெகுலராக போடுறேன்னு ஒரு அனிமல் ஹேண்டில் பண்ணுறவங்க சொன்னால் கூட வேக்சின்ஸ் ரிலையபிள் ஹிஸ்ட்ரி கிடையாதுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ரெண்டு பார்த்தா நாங்கள் கேட்குற கேள்வி 2 கேள்வி தான். அது அதாவது வீட்டில் வளர்க்குறதா, தெருவில் இருக்கா, அதாவது நம்ம அதை ட்ரேஸ் பண்ண முடியுமா, ட்ரேஸ் பண்ண முடியாதா? ஏன் இந்த கேள்வி அப்படின்னு சொன்னால், நாய் பூனையை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு 7 days அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த அனிமல் அடுத்த 7 நாளைக்கு உயிரோடு தான் இருக்குது, மற்றவங்க யாரையும் கடிக்கலை, பிஹேவியர் நல்லா இருக்குன்னா அதுக்கு ரேபீஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அந்த கேள்வி தான் முக்கியமானது. வேக்சின் பண்ணிடுச்சா, அதை நம்ம ப்ரொவோக் பண்ணி விட்டோமா, அதை ப்ரொவோக் பண்ணாமே கடிச்சதா, இந்த கேள்விலாம் முன்னாடி கேட்டிருந்தோம். இப்போ அதெல்லாம் மலையேறி போயிடுச்சு. ஸோ அந்த அனிமலுக்கு ட்ரேஸ் பண்ண முடியுமா, ட்ரேஸ் பண்ண முடியாதா? 7 நாளைக்கு 7 நாள் அந்த அனிமல் உயிரோடு இருந்தால் அந்த அனிமலுக்கு ரேபீஸ் கிடையாது. நம்ம சேஃபாக அந்த வேக்சின் போடணும். அந்த 7 நாள் அந்த அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் ஒரு 3 டோஸ் போட்டுட்டு அனிமல் அப்சர்வ் பண்ணுறது. அனிமல் உயிரோடு இருக்குது அப்படின்னு சொன்னால், நாயோ பூனையோ உயிரோடு இருக்குன்னா ஃபர்தர் டோசஸ் தேவைப்படாது.
டாக்டர், இப்போ ஒருவேளை ரேபிஸ் இருக்கிற நாயே கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணணும்? இம்மிடியட்டாக என்ன பண்ணணும்? முதல்ல வந்து உடனே பதறி அடிச்சுன்னு என்கிட்ட ஓடி வர வேண்டாம். ஃபஸ்ட்டு நாய் கடிச்சா அந்த கடித்த இடத்த வந்து ஒரு டேப்பை தேடி ஓடி போய் நல்லா வாஷ் பண்ணும். அந்த டேப் வாட்டரில் வாஷ் பண்ணுறது பெட்டர். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வரைக்கும் தண்ணி போனாலும் பரவாயில்ல, சம்மரில் வந்து தண்ணி தட்டுப்பாடு இருந்தாலும் பரவாயில்ல, வாஷ் பண்ணுறது மெயின். சோப்பு வேணுமா, இந்த ஆன்டி இன்ஃபெக்டிவ் போட்டுமா, எதுவும் வேண்டாம். ரன்னிங் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணால் அந்த வைரஸ் அங்கே உட்காந்துருந்தால் அதை நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க, வாஷ் பண்ணுறீங்க. அதான் மெயின் ஸ்டெப். அது ஃபஸ்ட்டு திங் வாஷ். சோப்பு இருந்தால் சோப் போட்டு கழுவலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. செகண்ட் ஸ்டெப் தான் வந்து அந்த அனிமல் நான் சொன்ன மாதிரி ட்ரேசபிளாக நாட் ட்ரேசபிளாக. மூணாவது வந்து பார்த்தா ரேபிஸ்க்கு வேக்சின் போடணுமா வேண்டாமா. நான் ஏற்கனவே வேக்சின் போட்டேன், இப்போ ஒரு 2 மந்த்ஸ்க்கு மட்டும் தான் எனக்கு ஒரு கடி கடிச்சது அப்படின்னா நாங்கள் வேண்டாம்னு சொல்லுவோம். இது வரைக்கும் நான் ரேபிஸ்க்கு வேக்சினே போட்டது கிடையாது. என் அனிமல் கடிச்சிருக்கு, அது கடிவாளமும் தெரியுது அப்படின்னா டெஃபினட்டாக ரேபிஸ்க்கான வேக்சின்ஸை போட்டுட்டு அந்த அனிமல் பர்டிகுலராக நாய் போனதான். மற்ற ரூல்லாம் இப்போ எல்லா அனிமலும் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அன்றைக்கி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பசுமாடு கடிக்குது, குரங்கு கடிக்குது. கோயிலுக்கு போனால் குரங்கா இருக்குது, கோயில் கடிக்குது. பூனை சொன்னதே எனக்கு ஷாக்காக இருக்குது. பூனை கடிக்கும் இதே தான் பண்ணணுமா? என்ன மாதிரி இது? பூனையும் நாயும் வந்து நாங்கள் வந்து அனிமல்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதே இல்லை. எல்லா அனிமல்ஸும் கடிக்கும் எக்ஸப்ட் ஒரு 3 பேர். எலி கடித்தா ரேபிஸ் வராது, அணில் ஸ்குரில் கடித்தா வராது, ஹியூமன்ஸ் நம்ம கடிச்சா வராது ரேபிஸ். அதனால தான் இல்லையம்மா நீங்கள் யாராவது கடிக்கலாம். ஸ்கூலில் முன்னாடி அடிக்கடி பசங்க சண்டை போட்டு கடிச்சிப்பாங்க. ஹியூமன் பைட்ஸில் வந்து ரேபிஸ் வராது. இந்த 3 தவிர பேட்ஸ், இந்தியாவில் இருக்க அந்த வவ்வால்கள் வந்து பார்த்தா, யூஎஸில் வந்து வவ்வால் நம்ம ரூமில் படுத்துருந்து நம்ம தூங்குற ரூமில் ஒரு வவ்வால் இருந்தால் பயந்து போயிடுவோம் ரேபிஸ் வந்துடும்னு. நம்ம ஊர் வவ்வாலுக்கு அந்த பயம் கிடையாது. ஸோ இந்த 4 தவிர மீதி எது கடித்தாலும் வந்து ரேபிஸ் வரதுக்கான வாய்ப்புகள். எலி, அனிமல், ஸ்குரில், அணில், ஹியூமன்ஸ் ப்ளஸ் வந்து பேட்ஸ் இன் இந்தியா. மோஸ்ட் ஆஃப் டைம் பேட்ஸ் இன் இந்தியா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணாது. அப்போ எலி கடிச்சா விட்டுடலாமா டாக்டர்? ஒன்றும் எலி கடிச்சா டெட்டனஸ் போடணும், பட் வந்து ரேபிஸ்க்கான வேக்சின் தேவைப்படாது. நேற்று கூட எனக்கு ஒரு கேள்வி, ஒரு பெரிய நர்சிங் ஹோம் தான் அது. அங்கேருந்து டியூட்டி டாக்டர் ஒருத்தர், சார் என்கிட்ட ஒரு பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க சார், அணில் கடிச்சு வந்திருக்காரு, நான் என்னென்ன வேக்சின் போடணும்? ரேபிஸ் வேண்டாம், ஊண்டை வாஷ் பண்ணு, டெட்டனஸ் டாக்ஸைடு போட்டுக்க சொல்லு, இதான் சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தது. ஆக்சுவலாக நான் காலேஜ் படிக்கும்போது என்ன எலி கடிச்சிருச்சு. சீரியஸா? நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்கணும். ஹாஸ்டல்ல இருந்தபோது கடிச்சிருச்சு. பார்த்து நான் ஒத்துக்கிறேன், ஒன்றும் ஆகாது. அது எலிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கணும் நீங்க. டாக்டர் அதுக்கப்புறம் டாக்டரை போய் பார்த்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டு இது பண்ணியாச்சு. பட் நீங்க அப்போ பேசிட்டு இருக்கும்போது டெட்டனஸ் அப்படின்னீங்க. ஸோ இந்த டெட்டனஸ் வந்து எந்தெந்த விஷயங்களுக்கு போடணும், எத்தனை மாதங்களுக்கு நடுவில் அதை போட்டால் கரெக்டாக இருக்கும்? யூஸ்வலாக நம்ம குழந்தைங்களா இருக்கும் போது வந்து அந்த வேக்சின் ஸ்கெடியூல் வந்து WHO டிசைட் பண்ணியிருக்கு. அதாவது சின்ன வயசில் வந்து சில வேக்சின்ஸ். ஆனால் அது அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா ஒரு 2 வயசு வரைக்கும் ஒழுங்காக போடுவாங்க பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் மறந்துடுறாங்க. பட் பிரைமரி ஸ்கெடியூல், அதாவது அந்த சின்ன வயசில் வேக்சின்ஸ் போட்டிருந்தீங்கன்னா, சப்போஸ் இந்த மாதிரி ஏதாவது அடிபட்டாலோ இல்லை கீழே ஏதாவது ஒரு சிராய்ப்பு காய மாதிரி இல்லை இது மாதிரி ஏதாவது அனிமல் பைட்ஸ் ஏதாவது இல்லை சர்ஜரிக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வேக்சின் டிடி போட்டுட்டிங்கன்னா அது 5 இயர்ஸ்க்கு வேலிட். ஒரு 5 இயர்ஸா? 5 வருஷத்துக்கு. அதான் சொன்னேன், ஒரு காமன் மித்து. சார் 6 மாதம் தானே, 6 மாதம் கடிப்பட்டால் உடனே ஓடி போய் போட்டுக்கணும். இந்த 6 மாதம் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு எங்களுக்கு கண்டிப்பாக தெரியல. பட் எங்கள் மெடிக்கல் கைட்லைன்ஸ் வந்து நீங்கள் சின்ன வயசில் உங்கள் வேக்சின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கீங்க, அதே மாதிரி ஒரு வாட்டி அடிபட்டு வேக்சின் போட்டிங்கன்னா 5 இயர்ஸ். இல்லை அடியே எனக்கு படலை சார், எதுவும் எனக்கு கடிக்கவும் இல்லை, நான் கீழே விழலை, நான் டிடி போடணுமானா ஒன்ஸ் இன் 10 இயர்ஸில் ஒரு பூஸ்டர் டோஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா கீழே விழுந்தாலும் அடிபட்டாலோ இல்லை ஒரு சர்ஜரி பண்ணாலோ அந்த சமயத்தில் டிடி வந்து தேவைப்படாது. ஸோ ப்ரைமரி ஸ்கெடியூல் போட்டிருக்கணும். ஒன்ஸ் இன் 10 இயர்ஸ் நீங்கள் பூஸ்டர் மாதிரி போட்டே வந்தீங்கன்னா தேவைப்படாது. இல்லை எனக்கு போட்டு ஒரு 5 வருஷம் ஆகிடுச்சு, இப்போ நல்லா ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக எனக்கு அடிபட்டிருக்கு, இல்லை ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு பைட் கடிவாளம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் போடுறது நல்லது. அண்ட் இந்த சம்மர் டைமில் வந்து நிறைய நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லப்படுது. நிமோனியா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட வருதுங்கிறாங்க. என்ன ஒரு கனெக்ஷன் இருக்கு? யூஸ்வலாக நான் சொன்ன மாதிரி இந்த ரெஸ்பிரேட்டரி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் காமனாக பார்க்குறோம் இப்போது. மேபி இந்த 4-5 வருஷமாக கொரோனாவில் இருந்தாலும் சில வைரஸஸ் வந்து தூங்க போயிருந்தான்னு தெரியல, இப்போ மறுபடியும் எல்லாம் வந்து முழிச்சிக்கிட்டு எங்கிட்ட நானும் எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்காங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ்னு ஒரு வைரஸ் வந்தது. இப்போ இன்ஃப்ளூயன்ஸா வைரஸஸ் காமனாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வைரஸஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து காமனாக இருக்குது. இப்போ இந்த சம்மர் சீசன்லேயே வந்து பார்த்தா அந்த வைரஸஸ்க்கு வந்து முதல்ல வந்து த்ரோட்டை தான் பாதிக்கும். தொண்டை வலிக்குது, மூக்கு ஒழுவுது, தும்பல் வருது, அப்புறம் ஃபீவர், ஒரு பாடி பெயின் இருக்குது. அதே ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக கொஞ்சம் வயசானவங்க இல்லை ஒரு இம்யூன் சிஸ்டம் சுகர் மாதிரி இருக்க பேஷண்ட்ஸு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நிமோனியா மாதிரி மாறுது. அப்போ அது செகண்டரி டைமில் வந்து பாக்டீரியா வந்து சேர்ந்துருது. இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ் அல்ல, லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீவர், காஃப், கோல்டு வந்தால் 2 நாளில் சரியாக போகுது. ஆனால் அடுத்த ஒரு 6 வாரம் 8 வாரம் இரும்பல்.
படுத்தா டெரிபிள் காஃப் சார். டேமேஜ் பக்கத்தில் இருந்து இது கம்ப்ளைண்ட் தான். உங்கள் ஒய்ஃப் கிட்ட கேட்டால் தூங்க முடியல சார், நான் பக்கத்து ரூம் போயிடுறேன் சார்னு சொல்கிற அளவுக்கு காஃப் வந்துடுது. அந்த அளவுக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் காஃப் இருக்குது. அது வந்து ஃப்ளூக்கு அப்புறம் வந்தது. ப்ளஸ் ஒரு மைக்கோபிளாஸ்மான்னு ஒரு கிருமி. அது இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஸ்டடீஸ் பண்ணி பார்த்ததில் சைனாவில் வந்து பார்த்தா இந்த இன்ஃப்ளூயன்ஸா கோவிட் வந்து போனதுக்கப்புறம் இந்த மைக்கோபிளாஸ்மான்ற ஒரு நிமோனியா வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து இம்பாக்டை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம ஊரில் அதை டெஸ்ட் பண்ணால் கண்டுபிடிக்க முடியும், பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் கண்டுபிடிக்கிற வசதி இருக்குது. பட் ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஷனர் லெவலில் அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நைட் டைமில் வந்து காஃப் இருந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு 6 வாரம் இருக்குது, 8 வாரம் ஆகுது, ஒரு சின்ன காஃப் கோல்டு தான் சார், ஆனால் எனக்கு காஃப் விட்டு போக மாட்டேங்குதுன்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் பற்றி யோசிக்க வேண்டியது. பெரட்டுக்கிட்டுலாம் இருமல்லாம் வந்திருக்கு, நிறைய அடி வைத்த புரட்டிக்கு ஓட்டி என்னென்னமோ பண்ணுறாங்க. அண்ட் நிமோனியாக்கு வேக்சின் ஏதாவது இருக்கா சார்? கண்டிப்பாக ஃப்ளூக்கான வேக்சின்ஸ் இருக்கிற மாதிரி நிமோனியாக்கான வேக்சின்ஸ் இருக்குது. பட் யூஸ்வலாக நாங்கள் வந்து 50 வயசுக்கு மேலே தான் சொல்லுவோம், அப்போ தான் எதிர்ப்பு சக்தி குறையும்னு சொல்லுவாங்க. பட் இப்போ இந்த காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா சுகரும் ஸ்மோக்கிங் அவங்களுக்குலாம் கூட தேவைப்படுது, அவங்களோட எதிர்ப்பு சக்திலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் less than 50 இயர்ஸ் இருக்க ஆளுங்களே வந்து பார்த்தா, அதாவது ஒரு கூட்டு நோய், அதாவது கோமார்பிட் கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா, சுகர் மாதிரி, ஹார்ட் ப்ராப்ளம் மாதிரி, கிட்னி டிசீசஸ் இருக்கவங்கலாம் ஒரு நிமோனியாக்கான வேக்சின்ஸ் போடுறது நல்லது. டாக்டர், இப்போ கோடை காலத்தில் இன்னும் பயங்கரமாக பரவிக்கிட்டு இருக்கிறது இந்த சிக்கன் பாக்ஸ். ஸோ அதுக்கான தடுப்பூசிகள் பற்றி சொல்லுங்க டாக்டர். அது இருக்குங்கிறதே பல பேருக்கு தெரியாமல் இருக்கு இல்லையா? ஆமாம், முன்ன வந்து சிக்கன் பாக்ஸ் என்ன நினச்சாங்கன்னா, அது வந்து ஒரு அம்மை வந்தால் ஒரு 15 நாள் ரெஸ்ட் எடுக்கணும், வேப்பிலை போட்டு தொடச்சி விட்டா போதும்னு. பட் அதுக்கான கிருமியை கண்டுபிடிச்சாச்சு. அது வேரிசெல்லா ஜாஸ்டர் வைரஸ்னு ஒரு வைரஸ்னால வர இன்ஃபெக்ஷன்ஸ். அது யூஸ்வலாக சின்ன வயசில் முன்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசுக்கு முன்னாடி அந்த வேக்சின்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கல, அதனால ரெக்கமெண்டேஷன்ஸ்லேயே கிடையாது. இப்போ அந்த வேக்சின்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கிது, ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கும் வந்துருச்சு. குழந்தையாக இருக்கும்போது 1 வயசு தாண்டினோடனே அந்த வேக்சின்ஸ் போடணும். போடாத ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக அது என்ன பிரச்சனைனா, February, March, April ஆர் மே, எப்போ இந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ், எப்போ இந்த ஆனுவல் எக்ஸாம்ஸ் வருதோ அப்போ தான் வரும். வந்தால் ஒரு 15 டேஸ்க்கு வந்து பார்த்தா நாக் அவுட் பண்ணிவிடும். சில்ட்ரன்ஸ் 15 வயசுக்குள்ளே வந்தால் தான் ஸ்கின்னில் மட்டும்தான் பாதிக்க செய்யும். கோப்பளமாக போடும், உடம்பு ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கோப்பளம் இருந்த அறிகுறி கூட தெரியாது, போயிடும். ஆனால் பெரியவங்க ஒரு 15 வயசுக்கு மேலே இல்லை 18 வயசுக்கு மேலே வந்தால் நிமோனியா மாதிரி வரதுக்கு சான்சஸ் உண்டு. நீங்கள் கேட்டீங்க நிமோனியான்னு, சிக்கன் பாக்ஸ் நிமோனியா வரும்னா சிக்கன் பாக்ஸ் நிமோனியா வரும். பிரெயின் என்செஃபலைட்டிஸ், பிரெயின் ஃபீவர் வரத்துக்கும் சான்சஸ் உண்டு. ஆனால் இதுக்கு நல்ல வேக்சின்ஸ் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட் நாலேஜ் இல்லை. இப்போ வேக்சின்ஸ் வந்துருச்சு, 2 டோஸ் போடணும். சின்ன வயசுலேயே போட்டிருந்தா பிரச்சனை இல்லை, போடலைன்னா இப்போது எப்போனா போட்டுக்கலாம். இல்லை எனக்கு சின்ன வயசில் சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சா தெரியல சார், ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு அம்மா சொன்னாங்க எங்கள் வீட்டில், அது என்ன அம்மன்னு தெரியலன்னு சொல்லி சொன்னீங்கன்னா ரத்தத்தை எடுத்து செக் பண்ணிக்கவும் முடியும். உங்களுக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தி, அந்த சிக்கன் பாக்ஸ்க்கான எதிர்ப்பு சக்தி இருக்கா இல்லையா, இருந்தால் அதுக்கான வேக்சின்ஸை போட்டுக்கிறது, இல்லைன்னா போட்டுக்கணும், இருந்தால் தேவைப்படாது. அண்ட் டாக்டர், இந்த ஹெர்பஸ் ஜாஸ்டர் விச் இஸ் அக்கி, ஸோ அதுவுமே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேருக்கு பரவுறதை நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கான ரீசன் என்ன, இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன? நம்ம பேசுகிறதோட அமிதாப் பச்சன் பேசி அதை பெருசாக பரவு பண்ணிட்டாரு. சின்ன வயசில் உங்களுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்தால் நான் சொன்ன மாதிரி ஸ்கின்னை பாதிக்கும். அதுக்கப்புறம் அது ஏதாவது ஒரு நரம்பில் போய் தூங்க போயிடும். அது பேர் என்ன சொன்னால் லேட்டன் ஃபேஸ்ன்னு பேர். நம்மளுடைய வயசு ஆகும் போது எதிர்ப்பு சக்தி குறையும் போதோ, இல்லை சுகர் கண்ட்ரோல் இல்லை, ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு, ஒரு கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சுன்ற சமயத்தில், இல்லை ஹாஸ்மா, வீசிங் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தா ஸ்டீராய்டெலாம் எடுத்தாங்கன்னா இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகுது. அந்த சமயத்தில் வந்து ஏதாவது எந்த நரம்பில் தூங்கிட்டு இருக்கோ அந்த நரம்புலேருந்து தட்டி எழுப்பி விட்டுருவாங்க. ஒவ்வொரு ஏஜஸ் அது அப்படியே இருக்கும். ஆமாம், ஒவ்வொரு ஏஜஸ் இது கம்ப்ளீட்டாக சரியாகாது, கண்ட்ரோலுக்கு வந்துட்டு தூங்க போயிடுது. ஸோ ஒரு இடத்துல ஒரு நரம்பில் மட்டும் தூங்கிட்டு இருக்கோம். சின்ன வயசில் வரும்போது பல நரம்பில் பாதிச்சு அங்கங்கே கொப்பளம் போடுது. பட் அதெல்லாம் சரியாக போயிட்டு 1 or 2 நரம்பில் தூங்கிட்டு இருக்கும். அந்த தூங்குற நரம்பு வந்து முழிச்சிக்கும். அது முழிச்சிக்கிட்டுனா அந்த ஒரு நரம்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் எப்படி சொல்லுவாங்கன்னா மிட்லைனை தாண்டாது, நரம்பு வந்து சப்ளை வந்து 2 பக்கமாக 2 பிரியுது. ஸோ இந்த சைடு வந்தால் இந்த சைடு மட்டும்தான் இருக்கும். அதை நீங்கள் ஹெர்பீஸ் ஜாஸ்டர் எப்படி கண்டுபிடிங்கன்னா டாக்டர் கிட்ட போகாமல் நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். கொப்பளமாக இருக்கும், மிட்லைனை தாண்டாது, லக்ஷ்மண ரேகா மாதிரி அந்த ரேகாவை தாண்டி போகாது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். அதுக்கு 2 பெயின் டெரிபிள் சார். வந்தானே சார் ஒரு ஸ்கின்னில் மட்டும் தானே சார் வருது, அதுவும் ஒரு நரம்பில் தானே சார் வருதுன்னு கேட்பீங்க. டெரிபிள் பெயின், பல்ல புடுங்கினா இருக்கிற வலியோட தலைவலியோடு இந்த வலி, ஈவன் காற்று பட்டால் உங்கள் ட்ரெஸ் பட்டால் கூட வலிக்கும். சில சமயத்தில் கண்ணாண்ட வரும், சில சமயத்தில் காதுக்குள்ள நரம்புகளை பாதிக்கும். டெரிபிள் ப்ராப்ளம் அது. அதுக்கும் வேக்சின்ஸ் உண்டு. சின்ன வயசில் எனக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு சார், சிக்கன் பாக்ஸ் வேக்சின் போட்டேன் சார், எனக்கு வேண்டாமே சார். இப்போ ஷிங்கிள்ஸ்க்கு முன்ன வேக்சின் வந்து பார்த்தா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருந்தது, இப்போ சிம்பிளிஃபைடு. அதனால தான் அந்த வேக்சின் கம்பெனிக்காரங்க எல்லாரையும் வச்சு ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால்
ப்ரொமோட் பண்ணாலும் அந்த வேக்சின்ஸ்க்கான எஃபெக்ட் வந்து உண்டு, போடுறது நல்லது. டாக்டர், இப்போ கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களை வச்சு ஒரு கேள்வி. இந்த குழந்தைங்க வந்து இந்த ஐஸ்கிரீமு, ஜூஸு இதெல்லாம் நிறைய குடிக்கிறாங்க. ஸோ இது மூலமாக ஏதாவது தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. நாங்கள் கேட்குற கேள்வியே வந்து பார்த்தா, ஒரு பேஷண்ட்ஸ் ஃபீவரோடு வந்தாங்கன்னா முதல் கேள்வியே வந்து பார்த்தா நீ என்ன சாப்பிடுவேன். பர்டிகுலராக இந்த ஹாஸ்டலில் இருக்க பசங்க, நீங்கள் சொன்னீங்களா ஹாஸ்டலில் எனக்கு எலி கடிச்சதுன்னு, எலி கடிச்சதா இல்லைன்னு கேட்க மாட்டேன். ஹாஸ்டலில் உன் ஃபேவரட் ஃபுட் என்ன தான் கேட்பேன். ஜூஸ் குடிப்பியா, பானிபூரி சாப்பிடுவியா, சூடு பண்ணாத பொருட்கள் ஏதாவது சாப்பிடுவியான்னு. சூடு பண்ணாத பொருட்கள், ஜூஸஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் ஐட்டம்ஸு, ஜூஸஸ் ஐட்டம்ஸ், இதெல்லாம் சம்மரில் எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிட்றது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு வெஹிக்கிள் மாதிரி பாக்டீரியாவை கொண்டு வரதுக்கான ஒரு வெஹிக்கிளில் தான். ஸோ இதெல்லாம் வரும்னா டைஃபாய்டு வரும், ஹெப்படைட்டிஸ் ஏ மஞ்சக்காமலைக்கான வைரஸ் ஒன்று இருக்குது, அது வரதுக்கு அதுக்கும் வேக்சின்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வைரஸஸ் வரலாம். ரேராக ரொம்ப கண்டாமினேட்டாக கால்ராவே வரதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ நம்ம வந்து சுத்தமில்லாத பொருளை, சூடு பண்ணாத பொருளை, நம்ம பீல் பண்ணாத பொருள்களை சாப்பிட்டோன்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் தொற்றுகள் வரதுக்கு சான்சஸ் உண்டு. வயிற்றுப்போக்கு, டைஃபாய்டு, ஹெப்படைட்டிஸ் ஏ மஞ்சக்காமாலை, ரேராக ரொம்ப அசுத்தமாக இருந்தால் காலரா கூட வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அண்ட் யூஸ்வலாக இந்த சம்மர் சீசனில் நம்மளுடைய இம்யூனிட்டி வந்து டிராஸ்டிக்கலாக வந்து குறையுமா? அதனால் என்ன மாதிரியான இஷ்யூஸ்லாம் வரும்? என்னடா இன்னும் அந்த கேள்வி வரலையே, இன்ஃபெக்ஷஸ் டிசீஸஸ் சம்மந்தப்பட்ட ஆளுக்கு வந்து இம்யூனிட்டி பற்றி கேட்பாங்க, எங்கேயாவது கொண்டு வருவீங்களேன்னு பார்த்தா கொண்டு வந்துட்டீங்க கரெக்டாக. குட். யூஸ்வலாக வந்து சம்மருக்கும் இம்யூனிட்டிக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ரிலேஷன்ஷிப் கிடையாது. பட் பீப்புள் டீஹைட்ரேட் ஆகும்போது வந்து பார்த்தா இம்யூன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக வேலை செய்யும். ப்ளஸ் நம்ம ஹைட்ரேஷன் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி சம்மந்தம். ரெண்டு நான் சொன்ன மாதிரி நம்ம பண்ணுற வேலைகள், வெளியில் போய் ஜூஸை குடிக்கிறது, சுத்தமில்லாத பொருள் டக்குன்னு தேவை இருக்குது, ஒரு தாகமாக இருக்குது, ஏதாவது ஒன்று வேணும்னு சொன்னால் உடனே வேணும். அதே மாதிரி ஸ்விம்மிங் பூலில் போய் எடுக்கிறது, இல்லை ஹில் ஸ்டேஷன் போகும்போது கூட்டமான இடத்துக்கு போகிறது. இப்போ ஹில் ஸ்டேஷன்லாம் பாஸ் கொடுத்தாலும் கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அங்கே யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் நமக்கு ஈஸியாக தொற்று வந்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி தானே வழியே டேரெக்டாக சம்மர் வந்து பார்த்தா இம்யூன் சிஸ்டத்துக்கு வந்து சம்மந்தம் இருக்க மாதிரி தெரியல. சம்மரில் நம்ம பண்ணுற வேலைகளால் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக வருது. பட் இம்யூனிட்டி நம்ம நேச்சுரலாக பூஸ்ட் பண்ண முடியுமா ஃபுட்டு இது மூலமாக? இது அடுத்த காமனான கேள்வி. எங்கே போனாலும் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன சார்னு. ஸோ ரொம்ப நேரம் பேசினாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு விட்டமின் மாத்திரை கொடுத்து இதான் பூஸ்ட்னு கொடுத்து மைண்டு ப்ளே பண்ண வேண்டியிருக்கு. பட் ரியலாக உங்கள் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணணுன்னா நேரத்துக்கு சாப்பிடணும். பாதி பேர்கிட்ட கேட்பேன், எத்தனை மணிக்கு சார் சாப்பிட்றீங்க? 10:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட். காலைல ஹீட்டில் இருக்க கிங்னா கிங் எத்தனை மணிக்கு? 10:30 மணிக்கு. அந்த கிங்கை எனக்கு சாப்பிட்டு ஞாபகம் இல்லை. ஸோ 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். ஸோ அந்த மாதிரி ரைட் டைமில் தூங்குறது, ஒரு விதமான ஒரு ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் 30 மினிட்ஸ் வாக், இதை பண்ணாவே உங்கள் இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா வேலை செய்யும். நேரத்துக்கு சாப்பிடணும், மிக்சட் டயட் மாதிரி ப்ரோட்டீன் ரிச் டயட் தேவை, நேரத்துக்கு தூங்குறது, இந்த வேலையை பண்ணாவே இம்யூன் சிஸ்டம் பிக்கப் ஆகிடும். அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக மருந்து கிடையாது. பட் ஒரு மருந்து இருக்குது, வேக்சின்ஸ். எந்த டிசீஸை நம்ம தடுக்க முடியுமோ அந்த வேக்சின்ஸை போட்டிங்கன்னா உங்கள் இம்யூன் சிஸ்டம் நல்லாயிருக்கும். என் ஃப்ரெண்டு வீட்டில் பூனை வளர்க்குறாங்க. அந்த பூனை என்ன பண்ணும், ஃப்ரெண்டை வந்து அப்படியே லிக் பண்ணிக்கிட்டே இருக்கும், நக்கிக்கிட்டே இருக்கும். இது என் பக்கத்தில் வந்ததுன்னா நான் தடுத்துருவேன், இப்போ நம்மளுக்கு ஆகாது. பட் இதை அலோவ் பண்ணலாமா? இது மூலமாக ஏதாவது தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே எலி கடி வாங்கியிருக்கீங்க, ஸோ பூனை நக்க வேணாம் நினைக்கிறீங்க. அதை வேற ஞாபகப்படுத்த. சரி, இல்லை பூனை நக்குச்சுன்னா நாங்கள் என்ன சொல்லலாம், அந்த ஸ்கின் வந்து இன்டாக்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அந்த ஸ்கின்ல ஏற்கனவே நமக்கு ஒரு கட் பண்ணியிருக்கு, இல்லை கிராக் ஆகிருக்கு, இல்லை ஏதாவது ஒரு அடிபட்டிருக்கு, அந்த இடத்துல நக்கிடுச்சுன்னா அதுக்கு ஒரு ரிஸ்க் உண்டு. இன்டாக்ட் ஸ்கின்ல நக்காச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நம்மளை நக்கிட்டு போகுதுன்னா ப்ராப்ளம் கிடையாது. பட் சில சமயத்தில் பூனை புறாண்டுச்சுன்னா, பர்டிகுலராக பூனை வளர்க்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த காமனஸ்ட் காரணம் வந்து பார்த்தா கேட் ஸ்க்ராச் டிசீஸ் உண்டு. அது நம்மளை ஸ்க்ராச் பண்ணி விட்டாவே ஒரு ஃபீவர் வந்துடும். இப்போ கையில் தான் மோஸ்ட்லி ஸ்க்ராச் ஆகும், அந்த நெறி கட்டும். அந்த ஆக்சில் ஹாம்பிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உருண்டியாக நெறி கட்டிடும். ஆனால் ஃபீவருக்கு காரணமே தெரியாது, அவங்க பாதி பேரும் சொல்லவே மாட்டாங்க. நாங்கள் நோண்டுவோம். இன்ஃபெக்ஷன் டிசீஸ் டாக்டருடைய வேலையே நோண்டுற வேலை தான். சிபிசிஐடி மாதிரி தான் நாங்கள் ஹிஸ்ட்ரியை சொல்லி வீட்டில் பூனை இருக்கா, நாய் இருக்கா, அது கடிச்சுதா, புரண்டுச்சா, நோண்டுச்சா, நக்குச்சா, எல்லா கேள்வியும் கேட்கணும். அப்படி கேட்குற சமயத்தில் அவங்கள ஸ்க்ராச் பண்ணியிருந்து ஜுரம் வந்து இங்கே நெறி கட்டுச்சுன்னா அது பேர் கேட் ஸ்க்ராச் டிசீஸ் வரலாம். பட் யூஸ்வலாக இன்டாக்ட் ஸ்கின், அதாவது நம்ம ஸ்கின் வந்து நார்மலாக இருக்குது, அது நக்குதுன்னா ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஸ்கின்ல ஏதாவது கட்ஸ் கிராக்ஸ் இருந்து நக்குச்சுன்னா வரத்துக்கு சான்சஸ் உண்டு, ரேபீஸ் வரதுக்கு சான்சஸ் உண்டு. அப்போ வாஷ் பண்ணிட்டு ப்ரிவென்ஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். பட் ஸ்க்ராட்சில் வந்து ஜுரம் வரலாம், நெறி கட்டும். சூப்பர் டாக்டர், என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கண்டிப்பாக நான் அதை சொல்லிடுறேன். பட் ஆன் த ஹோல் இப்போது இந்த சம்மர் சீசனில் மக்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருந்துகிட்டு இருக்குது. பட் இந்த ஷோவை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ தெளிவாக நீங்கள் சொன்னீங்க, ஒரு ஜாண்டிஸாக இருக்கட்டும், ஒரு டைஃபாய்டாக இருக்கட்டும், பூனைக்கடி, நாய்க்கடி, அப்புறம் எலிக்கடி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசணும். தடுப்பூசிகளுடைய அவசியம்
என்ன, அது எவ்வளோ காலத்துக்கு அது போடணும், இது திரும்ப ரிப்பீட் பண்ணணுமா, இது பற்றி எங்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருந்தது. அது எல்லாத்தையும் தெளிவாக எங்களுக்கு புரிய வச்சிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். இவ்வளோ நேரம் நீங்கள் எங்கள் ஷோவுக்கு வந்து பல விஷயங்கள் எங்களுக்கு புரிய வச்சதுக்கு. உங்களை கடிக்காமல் சொல்லியிருந்தா சந்தோஷம் நினைக்கிறேன். அந்த கடி போடாமல் இருந்தால் சரி. அதர்வைஸ் வந்து கேட்டதுக்கு வந்து இது வந்து காமனாக எங்களை யாரும் கேட்கவே மாட்டாங்க. இன்ஃபெக்ஷன் டாக்டர்னா எங்களை பற்றி மலேரியா, டைஃபாய்டு, டிபி, கொரோனா, ஆக்சுவலி 2 கொரோனா கேசஸ் மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் லாஸ்ட் 2 டேஸில். ஸோ என்ன இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. இது ஒரு வித்தியாசமான ஆங்கிள், இதையே நாங்கள் டீல் பண்ணுவோம்னு எங்களுக்கு யாருமே கேட்டதே கிடையாது. ஸோ நீங்கள் டைரக்ஷன்ஸில் வந்து மாறி போய் இந்த மாதிரி அனிமல் வைட்ஸை பற்றி கேட்டது வந்து ஒரு வித்தியாசமான விஷயம். தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அண்ட் இன்னைக்கு எங்களுடைய ஷோக்கு வந்ததுக்காக உங்களுக்கு லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் ஆம்பர். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் வேக்சின்ஸ், அதுக்கப்புறம் இந்த சம்மர் டைமில் என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்லாம் வந்தால் நம்ம என்ன செய்யணும், அண்ட் இது போக ஒவ்வொரு நோயுமே வந்து எப்படி பரவுது, இதை பற்றின ஒரு பெரிய ஒரு விஷயத்தையே வந்து டாக்டர் நம்மளுக்கு நிறைய சொல்லியிருக்காரு. உங்கள் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதே போல் இன்னும் ஒரு வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் மீ பூஷிதா அண்ட் சங்கர் சேயிங் டடா பபாய். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் சிஸ்டம் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி.